கழுகு கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். இரையின் மேல் பாயும் கழுகை போல, இறைக்கு தீவிரிக்கிற கழுகை போல பறந்து வருவார்கள் என்று கழுகை குறித்து அதிகமான வசனம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் ஒரு நிரந்தரமான போராட்டம் இல்லை. அந்த மீனை பாருங்க, அதான் வாக்கு தத்துவம். அந்த கழுகு தான் நீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த உங்கள் வாக்கு தத்தங்கள் எல்லாம், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவன் விரும்புகிறார்.